இலுமினாட்டிஸ்னு சொன்னாலே இந்த ராக்ஃபெல்லர் ராக்ஃபெல்லர் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா இவங்க தான் இன்டைரக்டா அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தாரு, அந்த சீக்ரெட் சொசைட்டி எப்படி உருவாக்கப்பட்டது, அவருக்கு பின்னாடி உதவி செஞ்சது யாரு, சோ இது எல்லாமே நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. அவர் பிறக்கும் போதே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறக்காரு. அவர் 16 வயசுல இருந்து நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பிச்சு வளர ஆரம்பிக்காரு. அப்பதான் அமெரிக்காக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் கெரோசின் வந்து உள்ள வருது. அது வரைக்கும் விளக்கு கேண்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் கெரோசின் உள்ள வந்தோடனே இந்த பிசினஸ் கரெக்டா அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி 1870 ஸ்டாண்டர்ட் ஆயில் ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. அவர் இந்த கெரோசினை ரீஃபைன் பண்ணி கொடுக்கும்போது அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ பிசினஸ்னால கவர்மெண்ட் நிறைய டாக்ஸ் போட்டாங்க. சோ அந்த டாக்ஸ் எல்லாம் இவர் பே பண்ணாம கவர்மெண்ட் அபிஷியலுக்கு நிறைய பணத்தை கொடுத்து இந்த பிசினஸ் ரன் பண்ணாரு. அண்ட் நிறைய காம்படிஷன் வர ஆரம்பிச்சாங்க. எல்லா கம்பெனியுமே பை பண்ணி இவர் மோனோபோலியா இருக்கிற சார். பட் உலக பூரா நிறைய ஆயில் கம்பெனி உருவாயிட்டு இருந்தனால இவர் ஃபர்ஸ்ட் டைம் ராக்ஃபெல்லரை மீட் பண்ணி ஒரு டைப் பண்றாரு. சோ அந்த ராக்ஃபெல்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே முக்காவாசி பேங்கிங் செக்டாரை கண்ட்ரோல் பண்றது இவங்க தான். ஜான் டி ராக்ஃபெல்லர் அவர்கிட்ட போய் என்ன அக்ரிமெண்ட் போட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆயில் செக்டார்லயே நீங்க எனக்கு மட்டும் தான் லோன் கொடுக்கணும், வேற யாருக்குமே நீங்க லோன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த என்டையர் வேர்ல்ட்ல உள்ள ஆயிலுமே இவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்டும் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காக்குள்ள வராங்க. சோ அவர் கூட ஒரு டைப் பண்ணி அவர் நெட்வொர்க் வந்து பெருசா பலப்படுத்துறாரு. ஏன்னா அப்பனாதான் சில பேரால மட்டும் இன்டைரக்டா அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அந்த பீரியட்ல இவர் தான் உலகத்திலே 90% ஆஃப் ஆயில கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பீரியட்லயே அவர் 500 மில்லியனுக்கு மேல டொனேஷன் பண்ணிருக்காரு. அப்ப அவரோட நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ராக்ஃபெல்லரோட 5th ஜெனரேஷன் தாண்டி போய்கிட்டு இருக்கு. பட் இப்பவுமே உலகத்திலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆயில் மார்க்கெட் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கு. சோ நீங்க இந்த ராக்ஃபெல்லர் பத்தி என்ன நினைக்கிறீங்கறதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ராக்ஃபெல்லர் பத்தி போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க.